Hello guys, welcome to my channel YCD Innovation. இன்னைக்கான வீடியோவில் 4440 IC 3 IC போர்ட் சப்பு லெஃப்ட் ரைட்டு எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம், என்ன பொருள்கள் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி டெஸ்டிங் பண்ண போகிறோன்ற வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ எம்டி பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து லெக்கெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்தோடனே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போர்டு இது மாதிரிலாம் வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது. அதனால் வந்து லெக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் லெக்லாம் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த ஒயர்லாம் வந்து ஸ்டிப் பண்ணுறதுக்காக ஒயர் ஸ்டிப்பர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிப்பன் ஒயர் கொஞ்சம் ஹெவியான ஒயர், அதாவது இதில் இன்னும் ஒரு சின்ன குவாலிட்டி இருக்கும், அந்த ஒயர் வாங்காமல் நல்ல ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா இது ரிசல்ட் நல்லாவே இருக்கும். 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக கண்ட்ரோல் பேஸ் ட்ரிபிள்க்கெலாம் 3 ஒயர் அதிலே இருக்கும். டைரெக்டாக நம்ம வந்து பற்ற வச்சு கண்ட்ரோலரில் டைரெக்டாக நம்ம வந்து சோல்டரிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்ஸ்லேயே நல்லது. ட்ரிபிள் ஐசி வச்ச 4440 ஐசி போர்டு யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோலு, பேலன்ஸ் கண்ட்ரோலரு, ட்ரிபிள் பேஸு சப்பு யூஸ் பண்ணியிருக்கு. ஒரு ப்ளூடூத்து எஃப்எம் மெமரி கார்டு போடுற மாதிரி வந்து ஒரு யூஎஸ்பி செட் இருக்குது. உங்களுக்கு வந்து பேக் சைடு அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஆக்ஸ் இது வேணால் மாற்றிக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சவுண்ட் வந்து நான் எஃபெக்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கொடுக்கணுன்றதை ஈஸியாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுக்கும் ஸ்பீக்கருடைய அவுட்புட் எடுத்து நம்ம கொடுத்துட்றோம். 1 2 3 இது வந்து சப்போர்டு அவுட்புட் எடுத்து நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்டு அவுட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப் அவுட்டு கொடுத்துருக்கேன். இது மீதி இருக்கிற 2 ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு இந்த ஒயரு நம்ம அவுட்புட் வருது இல்லைங்களா, அந்த ஃப்ரீ ஆம்போட அவுட்புட் எடுத்து நேராக வந்து இங்கே சுவிட்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். அதாவது சுவிட்சில் வந்து இந்த லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டர்னல் அவுட்புட்டை டிவி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதனுடைய சிக்னல் இன்புட் சிக்னல் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சுக்கு இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு நேராக எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட மெயின் இன்புட்டு இதுதான். லெஃப்ட்டு ரைட்டுக்கு இங்கே இன்புட் போர்டு திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இன்புட் வந்து கொடுத்துட்டேன், கிரவுண்டு வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் இது ஃபஸ்ட்டு எஃப்எம் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணால் நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ட்ரிபிள்லேருந்து அவுட்புட் இருக்குது. இந்த அவுட்புட் எடுத்து ஓகேங்களா, அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோலுக்கு வந்து கண்ட்ரோல்லேருந்து மறுபடியும் ஐசிக்கு இன்புட்டாக போயிடுது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வரும். ட்ரிபிள் 3 ஒயரு, பேஸ் 3 ஒயரு, ட்ரிபிள் 3 ஒயரு, பேஸ் 3 ஒயரு. இது 3மே வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போட ஐசி இதுதான் இல்லைங்களா. இந்த சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இது இந்த ஐசிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் தான். இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுது. கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து போயிட்டு ஐசிக்கு வந்து கொடுத்துருக்கு. மேலே இருக்க டாப் கவருங்க. இப்போ இந்த 4440 ஐசி வந்து ஒரு மைல்டாக கேட்கலாம், பேஸ் நல்லாயிருக்கும், ட்ரிபிள் நல்லாயிருக்கும். சப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்காது, ரொம்ப நல்லாவும் இருக்காது, நல்லா இல்லாமல் இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ வேல்யூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60% வச்சிங்கன்னா அது வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா பாக்ஸ்லாம் வந்து எறைய ஆரம்பிக்கும். இதுக்கு தேவையான கரெக்டான பாக்ஸ் தான் வைக்கணும். இது வந்து மோனோ ஐசி. ஆம்ப் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். அவுட்லுக் இது தான். இது சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.